இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் மாமா. ஹாய் ஜானு. லக்கி எங்க இன்னும் ஆளை காணோம்? இப்பதான் வெளியே போனா மாமா. இப்பதான் போனாளா? யார் கூட போனா? எங்க போனா? அவங்க ஃப்ரெண்ட் டிராப் பண்றேன்னு சொன்னதும் அவங்க கூட தான் அவ போயிருக்கா. டிராப் பண்ற அளவுக்கு லக்கிக்கு பெரிய ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்ன? ஜுன்னுன்னு அவளோட கிளாஸ் ஃப்ரெண்ட் இருக்கா மாமா. ஓ, அந்த ஜுன்னுவா? ஆமா. அது அவன் கொஞ்சம் சுருட்ட முடி வச்சிட்டு இருப்பான். எறும்பு கடிச்ச மாதிரி மூக்கு இவ்வளவு பெருசா வீங்கி இருக்கும். வாயை திறந்தானா அவன் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருப்பான். பெரியவங்களை பார்த்தா மதிக்க மாட்டான். அவங்க கிட்டே எதிர்த்து பேசுவான். மனசுல பெரிய ஹீரோ நினைச்சுப்பான். அவன் தானே? அவனுக்குள்ள இவ்ளோ குணங்கள் இருக்குன்னு எனக்கே இவ்ளோ நாளா தெரியாது மாமா. நல்லாவே கவனிச்சிருக்கீங்களே. அது கவனிக்கும் போது தெரியல, அவன் ஷோ ஆஃப் பண்ணும்போது கவனிக்க வேண்டியதா போச்சு. ஓ, ஜுன்னு இஸ் கிரேட். கிரேட்டா? எதுக்கு? பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல கூட இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் மாமா. ஒரு ப்ராடக்ட் யாருக்கும் தெரியாம இருக்கும்போது அத ஷோ ஆஃப் பண்ணி எல்லாரும் அத பாக்குற மாதிரி அடுத்தவங்களோட அட்டென்ஷன்ஸை கிராப் பண்ணுவாங்க. அவனுக்கு இப்பவே அந்த குவாலிட்டி இருக்குன்னா பெரியவன் ஆனதும் மிக பெரிய லெவல்ல பிசினஸ் மேன் ஆயிடுவான். ஷோ யப்பா, அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு சொல்லி என்கிட்ட அவனை பத்தி கிளாஸ் எடுக்காத. அது சரி, லக்கி எதுக்கு அவன் கூட போனா? அவங்க ரெண்டு பேரும் இப்போ ப்ரோன்னு கூப்பிட்டுட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க மாமா. இன்னும் அவங்கள பத்தி சொல்லணும்னா அக்கா தம்பி மாதிரி, அண்ணா தங்கச்சி மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அம்மா, அவன் எதுக்கு லக்கியை டிராப் பண்ண போகணும்? இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க மாமா? டிராப் பண்றேன்னு சொன்னான்ல, கண்டிப்பா அவன் பண்ணிடுவான். அதெல்லாம் முடியாது. லக்கிய நானே போய் பிக்கப் பண்ணிக்க போறேன். இந்த பக்கம் போனாங்க. முதல்ல ஜுன்னுவோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து லக்கிய டிராப் பண்றதா சொல்லிருக்கான். சரி சரி, கார்ல ஏறு. அதெல்லாம் பரவாயில்ல மாமா, நான் நடந்தே போய்க்கிறேன். நான் உன்னை வர சொன்னது உன்னை டிராப் பண்றதுக்காக இல்ல. அந்த ஜுன்னோட வீட்டுக்கு போனதும் உள்ள போய் லக்கிய நீ தான் கூட்டிட்டு வரணும். அதுக்கு எதுக்கு மாமா நானு? நீங்க தான் இருக்கீங்கல்ல. அந்த ஜுன்னோட முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல, அதனால்தான். என்ன மாமா சொல்றீங்க? ஜுன்னுவ நீங்க உங்க பிசினஸ் எதிரி மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. அவனும் எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சரி சரி, முதல்ல கார்ல ஏறு.